போல்ட்டு போடுறவங்க வந்து சொல்லிக்கிருந்தாங்க. நான் போல்ட்டு போடுறவங்ககிட்டே நான் சொன்னேன், சார் 4 போல்ட்டு போட்டால் நிற்காது, ஸ்ட்ரைட்டாக தூக்கி எல்லா போல்ட்டும் போடுங்க, அப்போ தான் நிற்கும் சொல்கிறேன். அவர் சார் வந்துட்டு முன்னாடி மட்டும் போட்டாங்க போதும், அவர் சார் வந்து போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீம் கலரை பாரு, டிவிகே கலர், டிவிகே ஐஸ்கிரீம் கலரை பாரு, டிவிகே கலர்லேயே ஐஸ்கிரீமு, டிவிகே கலரில் தான் ஐயா மிரட்டி விடுறாரு. இல்லை எம்ஜிஆர் அண்ணா போட்டிருந்தாங்க, சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாருமே. எம்ஜிஆர் இல்லாமல் அரசியலே கிடையாது போல், அதனால் அண்ணாவும் எம்ஜிஆர் வச்சு தான் எல்லா இயக்கமும் வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாடபத்தி பகுதியில் நாளைக்கு தளபதி விஜய் தலைமையில் நடைபெற இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அதாவது தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு வர்றவங்க நம்ம வர்ற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா எலியார்பத்தி டோல்கேட், அதாவது ஏர்போர்ட்லேருந்து மண்டல நகர் தாண்டி அப்படியே நீங்கள் 3 புளியம்பரம் கருப்புசாமி கோயிலிருந்து லெஃப்ட் எடுத்து வர்ற வழியில் எலியார்பத்தி டோல்கேட் வரும். இந்த டோல்கேட்டில் இருந்து தான் நம்ம தளபதியோட மாநாட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக இங்கேருந்து இந்த வழியாக தான் எல்லா பேரும் வரப்போகிறாங்க. ஏன்னா பல மாவட்டங்கள்லேருந்து இந்த டிவிகே மாநாட்டுக்கு தொண்டர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக 5 லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எலியார்பத்தி டோல்கேட்லேருந்து நம்ம வந்தவொடனே இங்கனக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஐடி கார்டு கிடைக்கிது. அதாவது மாநாட்டுக்கு போகக்கூடிய ஐடி கார்டு, அந்த கட்சியோட துண்டு அந்த தொண்டர்களால் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து போவோம், இன்னும் நம்ம பயணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைய இந்த டிராவலானது இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதே போல் தளபதியோட தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மதுரை மாநகரமே ஏற்கனவே வந்து பல பகுதிகளில் வந்து விஜயுடைய புகைப்படம் பொருந்தியது, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆரோட புகைப்படங்கள்லாம் வச்சு பல்வேறு டெவலப்மெண்ட்டான வாசகங்களை வச்சு தொடர்ந்து ஃப்ளெக்ஸ் பேனர்களை மதுரை மாநகர் முழுவதும் அமைச்சிருக்காங்க. நாளைக்கு காலையிலேயே சித்திரை திருவிழா போல கூட்டம் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 எஸ்பி வந்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. 10 எஸ்பி தலைமையில் 40க்கும் மேற்பட்ட டிஎஸ்பி, 50க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் என கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. இப்போ நம்ம காட்சியை பார்க்குறோம். ஒரு பெண் தளபதியோட ரசிகை, தீவிர ரசிகை வந்து இந்த டோல்கேட் பகுதியில் வந்து டிவிகோட ஐடி கார்டும் அந்த துண்டையும் வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த டோல்கேட் வழியாக தான் எல்லா பேரும் வந்து பயணம் செய்வாங்க. தமிழக வெற்றி கழக தளபதி மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க ஃபுல்லாமே இந்த வழியாக தான் வந்தாகணும். இந்த டோல்கேட்டுக்கிட்ட இந்த தளபதி ரசிகை அவங்க வந்து அந்த ஐடி கார்டு, மாநாட்டுக்கு போகக்கூடிய ஐடி கார்டு, அதோட துண்டெல்லாம் வந்து விற்பனை செய்கிறாங்க. இங்கே வரக்கூடிய காரில் வரவங்களும் தொண்டர்களும் தொடர்ந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நாளைக்கு தானே மாநாடு, இப்போயே வந்திருக்கீங்க, என்ன காரணம், எதுக்காண்டி வந்திருக்கீங்க? மாநாடு முதல்ல பார்க்கணும்னு ஆசை, அந்த பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு எப்படி ஏற்பாடுகளை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம். ராஜபாளையத்துக்கு எவ்வளோ நேரம் டிராவல்? ஒரு 2 மணி நேரம் டிராவல். நைட் ஸ்டே எங்கண்ணே? நைட் ஸ்டே ஊருக்கு போயிடுவோம். போயிட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் வருவோம். நாளைக்கு காலையில் வரும். இப்போ மாநாடு திடலில் பார்க்குறதுக்காக வந்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கானே, உங்களுக்கு எப்படி இருக்கு? ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்போது தெரியுது. ரோடு நாளைக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன ரோடாக தான் இருக்குது. ஒருவேளை இதுக்காக வந்து அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மாநாட்டுக்காக தான் அப்படி இருக்காங்க புரியல. நல்லா இருக்கு. ரோடு வந்து இடத்துல போயிட்டு வர ஈஸியாக இருக்கும். ஆமாம். ரோடு அப்படி கொஞ்சம் இதாக இருக்கு. ஏன்னா மக்கள் நம்ம வரவழியில் ரொம்ப இதாக இருக்கு. நாங்கள் வந்து போகிற கஷ்டம் தான். சிங்கிள் ரோடாக இருக்குது. சிங்கிள் ரோடு. ஓகே, வந்து போகிற கஷ்டம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து போவோம். அவங்க விற்பனை வந்து ஜோராக இருக்குது. ஐடி கார்டு, அந்த துண்டுகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னும் நம்ம வந்து போகணும். கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டராவது நம்ம போகணும். அதை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி விற்கிறாங்க பாருங்கள். ஐடி கார்டு உங்களுக்கு இங்கேயே கிடச்சிடும். ஆனால் இது அங்கே செல்லுபடி ஆகுமா, அங்கே வந்து ப்ராப்பராக இந்த ஐடி கார்டில் உங்களை அனுமதிப்பாங்களான்றது தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், தளபதியோட தீவிர தொண்டர்கள் இந்த துண்டு விற்பனையும் ஐடி கார்டு விற்பனையும் படு ஜோராக நடந்துட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாம் கட்சி மாறன், இந்த கட்சி மாறன் நல்லா டீசெண்டாக வராங்க தன்பா. யாரும் நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணாலும் ஓசியில் கேட்கறது கிடையாது, ஃப்ரீயாக கேட்கறது கிடையாது. எவ்வளோப்பான்னு கேட்டு நின்று வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா ரசிகருமே அழகாக போகிறாங்க, அழகாக வராங்க எல்லாரும்.
உங்களுக்கு சேல்ஸ் எப்படி பிரதர் இருக்கு தளபதி மாநாட்டுக்கு? இப்போ வரைக்குமே நல்லா இருக்கு. இன்னும் தளபதி வரதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இதை கொண்டு போனால் அனுமதிப்பாங்களா? இதை கொண்டு போனால் அனுமதிப்பாங்களா? அது வரைக்கும் இருக்குது, எல்லாம் காலி பண்ணுறோம். இப்போ கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. கூட்டம் போயிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 50,000 பேர் கிட்ட போயிருப்பாங்க. 50,000 பேர் கிட்ட போயிருக்கும். வண்டிங்க போயிடுச்சு, நிறைய வண்டிங்க போயிடுச்சு. காலையிலேருந்து போகுது. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு ஹோட்டல் அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டு வராங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னை. சென்னையிலேருந்து இங்கே வந்து சென்னையில். உங்கள் பேர்? சரி, ரைட்டு, ஓகே. நன்றிங்க. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, தொடர்ந்து போகலாம். அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுலேருந்தே இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கிராமத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள். டிவிகே மாநாட்டில் வந்து முன்னாடியே பவுன்சர்ஸ் போட்டிருக்காங்க. எது வழியாக அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள பவுன்சர் அந்த பக்கம் இருந்து வரது என்ன வழி? ஆமாம், அந்த பக்கம் வருது. அந்த லைனில் தான் வரணும். அது அருப்புக்கோட்டையிலேருந்து வர்ற வழி. அது அருப்புக்கோட்டை வர வழி. அது வந்து பார்க்கிங்கு. இப்போ வந்து நம்ம மாநாட்டோட என்ட்ரன்ஸுக்கு மக்கள் அனுமதிக்கப்படுவாங்கள்ல, அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதை நம்ம பார்ப்போம், எப்படி போகணுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ அந்த நம்ம இலியார்பத்தி டோல்கேட்லேருந்து வந்துட்டோம். வந்து லெஃப்ட்டு அந்த மாநாட்டு பார்த்தாலே தெரியும், அந்த என்ட்ரன்ஸு, அந்த கிரவுண்டு தெரியும். இப்போ இங்கேக்குள்ளே என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க, நிறைய வெஹிக்கிள்லாம் வந்து நிற்கிது மாநாடு வாசல். ஆனால் நாளைக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லா பேருமே பஸ்ஸு, வேனு, காரு எல்லாத்துலேயும் வர்றாங்க. டூ வீலரில் வரக்கூடாதுன்னு தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி தொண்டர்கள் இப்போலாம் காரு இந்த மாதிரி இதில் தான் வரணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் வந்து இங்கேயும் அதே விற்பனை நடக்குது. அந்த விற்பனை நடக்குது, கொடி விற்பனைலாம் நடக்குது. வெஹிக்கிள் நிறைய இருக்குது. இப்போவே தொண்டர்கள்லாம் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. கட்சியோட முக்கிய நிர்வாகிகள், இந்த பகுதியை சேர்ந்த தொண்டர்கள், அதே மாதிரி வேறு மாவட்டங்கள் இருந்தும் இருக்கிறவங்க, மாநாட்டில் பணி செய்யக்கூடிய தொண்டர்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இதில் நான் கொஞ்சம் ஜூம் போகிறேன். நடுவில் நம்ம தளபதி இருப்பார். லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா, அதிமுகவோட கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க, அவர் இருக்கார். வலது பக்கம் நம்ம நடிப்பு திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது, நடுவில் தளபதி, லெஃப்ட்டில் பேரறிஞர் அண்ணா, அடுத்து எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி வந்து என்ட்ரன்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது வழியாக உள்ளே போனோம். இது வழியாக தான் மக்கள் உள்ளே போவாங்க. மொத்தம் வந்து 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே 1, 2, இது 1, 3, அங்கே ஒரு என்ட்ரன்ஸு, 4, 5 என்ட்ரன்ஸ் வழியாக வந்து மக்களை உள்ளே விடுவாங்க போல், தொண்டர்களை ஃபுல்லாமே. இப்போவே உங்களுக்கு வந்து பவுன்சர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். எப்படி நாளைக்கு தான் விடுவாங்க போல். பாருங்கள் எவ்வளோ டைட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக நடக்குது எல்லாமே. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த வழியாக தான் விடுவாங்க. கொடி விற்பனையெல்லாம் இங்கேயே நடக்குது பாருங்கள். கொடி, ஐடி கார்டெலாம் இங்கேயே விற்கிறாங்க. ஃபேமிலியாக வந்து விற்கிறாங்க. கடைலாம் இப்போயே வந்துருச்சா? ஆமாம், இப்போ எல்லா ஸ்நாக்ஸ் கடையும் உங்களுக்கு இங்கே இருக்கும். தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த மாதிரி வந்து விற்கக்கூடாதெல்லாம் எதுவுமே சொல்லலை. யார் வேணால் இங்கே வந்து என்ன வேணால் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பழம், தண்ணி பழம், வாட்டர் பாட்டிலு, வேர்க்கடலை, ஐஸ்கிரீம் கடை, கரும்புச்சாறு கடை. துண்டு தான் கொஞ்சம் விலை கூட. ஆமாம், துண்டு வந்து விலைலாம் துண்டு விற்கிறாங்க. இந்த எவ்வளோ துண்டு? ஒரு துண்டு ஐடி கார்டு 100 ரூபாயா? சரி ஓகே. சரி ஓகே. இது வழியாக தான் உள்ளே போவோம் மாநாட்டுக்கு. இந்த துண்டு விலை ரொம்ப கூட. எவ்வளோ கண்டிப்பான முறை எல்லாம் கழுத்தில் துண்டு பாருங்க. பாப்பா இருக்குது, ஒரு குழந்தை அம்மா உட்காந்துருக்காங்க. ஐடி கார்டும் துண்டும் அவங்க விற்கிறாங்க. தெரியுதா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆவடி. சென்னையிலேருந்து தான் நீங்களுமா? சென்னை ஆவடியிலேருந்து வந்து எல்லாம் சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. நம்ம தளபதி வந்து தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு இதிலே தெரியும். பாருங்கள், பொறி விற்கிறாங்க. தளபதிக்காக தானே இந்த கிரவுண்டு. இப்போ நம்ம நிற்கிறது தளபதிக்காண்டி தான் நிற்கிறோம். ஐஸ்கிரீம் விற்கிறாங்க பாருங்கள். நம்ம மதுரையோட ஃபேமஸ் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. பார்த்தா தெரியாதா? ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீம் கலரை பாரு, டிவிகே கலர். ஐஸ்கிரீம் கலரை பாரு, டிவிகே கலர்லேயே ஐஸ்கிரீமு. டிவிகே கலரில் தான் ஐயா மிரட்டி விடுறாரு. ஐயா டிவிகே கலரில் ஐஸ்கிரீமா போடுங்க. கலரும் டிவிகே கலரு. போங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எப்படா உள்ளே போகலாம், தளபதி எப்போ வருவார், எப்போ பார்க்கலாம் தளபதியை, இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எப்படி
இங்கே பாருங்க நம்ம தளபதி தொண்டர் வெயில் அதிகமாக இருக்கிறனால வந்து ஐஸ்கிரீம் ஒன்று நம்ம ஸ்பாட்டில் கிடைக்கிற ஐஸ்கிரீமை வாங்கி குட்டி தளபதி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பாருங்க எப்படி சாப்பிட வருவாங்க ஐஸ்கிரீம். டேய் ஐஸ்கிரீம் தானடா சாப்பிட்றான் அந்த பையனை பாவம். வெறியர்கள்லாம் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, நாளைக்கு தளபதி வந்து மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்பீச் கொடுக்குறப்பையும் சரி, ஸ்டேஜில் என்ட்ரு ஆகிறப்ப ரேம்ப் வாக் செட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டிலே கெத்தாக நடந்து வருவார். அவர் மேலே வந்து துண்டெல்லாம் ரசிகர்கள் தூக்கி போட்டிருப்பாங்க மாசா. அப்படியே எல்லா துண்டையுமே தளபதி எடுத்து தலையில் போட்டுட்டு அந்த தோலில் போட்டுட்டு சிரிச்ச முகத்தோடு ஓடுவார். என்ன கோரிக்கை? ஆனால் இங்கேயும் அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் நெருக்கி அந்த ரேம்ப் வாக் வச்சுருக்காங்க. அந்த ரேம்ப் வாக்கில் தளபதி நடந்து வர்றப்ப ரசிகர்கள், மதுரை ரசிகர்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, தளபதி நடந்து வர்றப்ப நம்ம சித்திரை திருவிழாவில் அழகர் பாட்டு போடுவோம்ல, வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டை தான் ப்ளே பண்ணணும். அதை நாங்கள் தலைமைக்கு கோரிக்கையாக வச்சுருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இன்ஸ்டாவில் போட்டு ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த பாட்டு வேறு விஜயகாந்த் பாட்டு வேறு. அதே மாதிரி 21ஆம் மாநாடு, 25ஆம் தேதி தான் ஆக்சுவலி மாநாடு நடத்துகிறத அனுமதி கேட்டிருந்தார் புசி சார். ஆனால் வந்து மதுரை எஸ்பி என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த விநாயகர் சதுர்த்திலாம் வர்றதுனால வந்து அந்த டேட் கன்வீனியன்ஸாக இருக்காது, போலீஸ் ப்ரொடக்ஷன் எங்களால் போட முடியாது. ஏற்கனவே நாங்கள் வந்து பல மாவட்டங்கள் வந்து தான் ஸ்ட்ரென்த்து கூப்பிட்ருக்கோம். இப்போவே வந்து 2500 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. இன்னும் வந்துட்டு இருப்பாங்க, வெளியூர்லேருந்துலாம் போலீஸ் வருவாங்க. ஸோ அதனால் வந்து 21ஆம் தேதி வச்சுக்கோங்கன்னு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த மாநாடு. அதில் தளபதி நடந்து வர்றப்ப அந்த வாராரு அந்த பீட்டை போட்டு தான் தளபதி வரணும். அந்த ரேம்ப் வாக் நடந்து வர்றப்ப வந்து அந்த 1 கிலோமீட்டர் வரைய ரசிகர்களை பார்த்து கையசைச்சிட்டு வருவார். அதுக்கப்புறம் திரும்பவும் மாநாடு போகிற வரையும் அந்த பாட்டு தான் போடணும்னு ஒரு கோரிக்கை வச்சதாகவும் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, நாளைக்கு பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். வந்திருக்காங்க. ஐஸ்கிரீம் கலரை பாருங்க, அதான் ட்விஸ்ட்டு. ஐஸ்கிரீம் கலர் தான் ட்விஸ்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஃபுல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக தளபதி ஷர்ட்டு தான் ஐஸ்கிரீம் கலர் தோலில் போட்டிருக்க துண்டு வேலை கூட. ஆமாம், இங்கே பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ரைட்டு பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகிறாங்க. வெயிலில் உட்காந்து விற்கிறாங்களே ஐஸ்கிரீம் கலரே வந்து அதுக்காண்டி தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஐஸ்கிரீம் கலரே வந்து டிவிகே கலர் தான் மாஸ். நம்ம தளபதியோட கட்சி கலரில் தான் இருக்குது அந்த ஐஸ்கிரீமு. தெரியுதா உங்களுக்கு? அதை பாருங்கள், இங்கே இருக்கிற நம்ம தளபதி தொண்டர்கள் தீவிர ரசிகர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள். எந்த ஒரு பிரதர் நீங்கள்? சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. எங்கே வந்துருக்கீங்க? ஓரமாக வந்துடும். நாங்களா சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தீனா தலைமையில் வந்திருக்கோண்ணா. பொன்மார் ஊராட்சி. எப்போ வந்தீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் நேற்றே வந்துட்டோண்ணா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருப்போம். எல்லாமே சென்னையிலேருந்து? ஆமாம், எல்லாமே சென்னையில் வந்துருக்கோம். மாடு திரள்லாம் எப்படி இருக்கீங்க? எதிர்பார்த்தளவு இருக்கா? வேறு லெவலில் இருக்குண்ணா. மாசில் எங்கே தங்கியிருக்கீங்க? இப்போயே வந்துட்டீங்களே, நாளைக்கு தானே இந்நேரம் தானே வரணும், இப்போயே வந்துட்டீங்க. தளபதி ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முடிய வரலாம் இல்லைண்ணா, தப்பு இல்லைண்ணா. அவங்க பேசுவாங்க. தளபதி ரசிகை ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் காணத்தூர்ல வந்திருக்கோண்ணா. காரக்குடியா? செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர். சென்னை காணத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு மாநாடு. நீங்கள் எப்போ வந்தீங்க? எங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கள் நேற்றே வந்துட்டோம். ரூம் இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். நேற்று சும்மா பார்க்கலாம் வந்தீங்களா? மாநாடு பிளேஸை பார்க்கலாம் வந்தீங்களா? ஆமாம், வந்து பார்த்துருவோம். இல்லை, நாங்கள் தளபதிக்காக தான் வந்திருக்கோம். எங்க வந்துட்டாரா? தளபதி வந்துட்டாரா? உங்களுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பார்க்கல. நாளைக்கு எங்க இருக்காரு? ஏன்னா வந்துட்டாருன்றாங்க, வரலன்றாங்க சொல்றாங்க. ஆனால் நாளைக்கு தான் வருவார். வேற உபர்ட்ட கூட ஏன்னா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கு மாநாடு ஏற்பாடுலாம்? மாநாடு கட்சிக்காரர் இல்லை, எம்ஜிஆர் அண்ணா போட்டிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாருமே. எம்ஜிஆர் இல்லாமல் அரசியலே கிடையாது போல். அதனால் அண்ணாவும் எம்ஜிஆர் வச்சு தான் எல்லா இயக்கமும் வந்துட்டு இருக்கு. அவர் பார்த்தோம், நல்லா இருக்கு. கட்சிக்காரங்க எம்ஜிஆர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் தான் மேடத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க தெரியல. நானே இப்போ தான் பார்க்குறேன். நான் பொதுவான அதை தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் இல்லாமல் எந்த இயக்கமும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது போல். ஒரு மாற்றுக்கு வந்து எம்ஜிஆர் எப்பயுமே தேவைப்படுது. இப்போ தளபதி மாநாடு நீங்கள் நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு பாடலாம் எப்படி இருக்கு? இல்லை, நாளைக்கு வர ஜஸ்ட் இந்த பக்கம் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். மதுரையில் நடக்குது அப்படிங்கும்போது என்னன்னா, இது மதுரையே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து விருதுநகர் மாவட்டத்துலேருந்து எடுத்திருக்காங்க. பார்டரு மதுரையில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். மக்களும் கொஞ்சம் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து விருதுநகரில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரிங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. வெப்சைட்டில் 3வது என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தால் தான் ஸ்ட்ரைட்டாக வர முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதை தாண்டிட்டிங்கன்னா ஓரமாக போய் வந்துடுவீங்க. 3வது என்ட்ரன்ஸில் வந்தால் நேராக உள்ளே வந்துடலாம். இந்த பக்கம் உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எப்படி விட்றாங்கன்னு தெரில. எந்தெந்த என்ட்ரன்ஸ் இல்லையா நமக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான். அப்படியே
ஏன்னா இது வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுறாங்க, எல்லாமே ப்ராப்பராக. அந்த லைட்டிங் தெரியும், ஃபுல்லாக எல்இடி. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே எல்இடி, பளிச்சுன்னு ஆயிரும் நைட்டு. இன்றைக்கி நைட்டு ட்ரையல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அங்கே வந்து நின்றாருன்னா இங்கேருந்து தெரியுமா பார்த்தா? வாய்ப்பே கிடையாது. எப்படி தெரியும்? லைட்டிங் தான் போட்டிருப்பாங்க. லைட்டிங் போட்டனால தெரியும். எல்இடி வைக்கிறாங்கல்ல ஒவ்வொரு. இருந்தாலும் ஸ்பாட்டில் உட்காந்து பார்க்குறது வேறல்ல, வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், நேராக வர்றதுன்னு வேறல்ல, புல்லரிப்பாக இருக்கும், தளபதியை பார்க்கலான்னு. நீங்கள் சென்ட்ராக உள்ளே வந்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 பிளாக் இருக்குது, ரைட் சைட்லேயும் அதே 3 பிளாக் இருக்குது. ஸோ ரைட் சைடில் 3 பிளாக், லெஃப்ட் சைடில் 3 பிளாக், தான் சென்ட்ரு. அந்த முன்னாடி வந்துட்டிங்கன்னா முன்னாடி வந்துடலாம், இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும். ஒருங்கிணைப்பு குழு நிறைய பிடிச்சிருக்காங்க. வாட்டர் சப்ளை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு 50 பேர், 8 பேர் கிடையாது, 50 பேர். அதே மாதிரி பார்க்கிங்கில் வந்து எப்படியும் 100 பேர் இருப்பான். உபசரப்பு பிரிவு, அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் ஆள் போட்டிருக்காங்க. நிறைய குழுக்கள் இருக்குது. அது ஃபுல்லாமே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான், தொண்டர்கள். டைரெக்டாக மதுரை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் இருந்தும் முக்கியமான நிர்வாகிகளை வந்து போட்டு ஒருங்கிணைப்பு குழு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தலைவர் யாருன்னா நம்ம இவர் தான், புஷி ஆனந்த் தான். ஆமாம், அவர் கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக. இங்கே மற்ற மாநாட்டில் சுற்றி வச்சுருந்தா ரசிகர்கள் தொண்டர்கள் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பாரு, இங்கே எந்த ஃப்ளெக்ஸுமே இல்லை பாரு, வேறு அளவு ஃப்ளெக்ஸு. அது ஒன்று இருக்குது. ஆமாம், இதில் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் ஆளுலாம் வெளியே வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், ஃப்ளெக்ஸ் வைக்கிறவங்க எல்லாமே வெளியே தான். என் மாநாட்டுக்குள்ளே வந்து இந்த சேருக்கு தான் இஷ்யூப்பா. 1.5 லட்சம் சேர் ஆர்டர் பண்ணி வரலன்னு சொல்லி, அதனால தான் இங்கே கேரளாலேருந்து வந்திருக்கான். நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி சேர் ஏற்கனவே பேசின இடத்துல வந்து ஏதோ நெருக்கடியாக, ஏதோ மாற்றுக் கட்சியினர் தலையீடுனால வந்து சேர் கிடைக்கிறதுல ஏதோ சிக்கல்னு சொல்லி மாற்றுக் கட்சியினரில் ஏற்கனவே மாநாடு போடுறவங்கள்ட்ட சேர் கேட்டிருப்பாங்க போல். ஆர்டர் ஆனது கொஞ்சம் டிலே பண்ணி தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். இப்போ கேரளாவிலேருந்து தான் வந்திருக்கு இந்த சேர்லாம். ஹைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடி இருக்கும், தரையிலேருந்து 10 அடி இருக்கும். 10 அடிக்கு மேலே தான் நடந்து வர்றாரு. இது வந்து 800 மீட்டருக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து கிட்டக்க பார்த்துறான், தொட்டு பார்த்துறான்னா கிட்டக்க பார்க்கலாம், தொட முடியாது. ஏன்னா இங்கேருந்து இதுக்கே ஒரு 20-25 அடிக்கு மேலே இருக்கும் அவர் நடந்து வர தூரத்துக்கு. இங்கேயும் 10 அடி உயர கம்பி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துருந்தாலும் பக்கத்தில் பார்க்கலாமே தவிர. மாவட்ட எஸ்ஆர் தங்கப்பாண்டி அவர்கள், மாவட்ட தலைவர் எஸ்ஆர் தங்கப்பாண்டி பார்வையிட்டு இருக்காங்க மாநாட்டு இடத்த. ஒரு வழியாக அந்த நெருங்கி ஸ்டேஜுக்கிட்ட வந்தாச்சு. தலைவரே, நல்ல பரபரப்பாக ஒரு படை பலத்தோடு வந்து பார்வையிட்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே சேர் அங்கே போட்டிருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 3/4 கிலோமீட்டர் நடந்து வந்தால் ஸ்டேஜுக்கிட்ட வரலாம். ஃபஸ்ட் ரோலேருந்து பார்த்தாலே தூரமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோலேருந்து நாளைக்கு வர பார்க்கணுன்னாலே அதுவே கொஞ்சம் தூரம் தான், தெரிவார் தூரமாக அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் எக்கச்சக்க பவுன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பவுன்சர்ஸ். மாநாட்டுக்கு வரவங்க தண்ணி கேனு, முடிஞ்சளவு தொப்பி, கொடை, என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கே வெயில் ரொம்ப உச்சக்கட்டமாக இருக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்புலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. மோர், ரஸ்னா, தண்ணி கேன் 2-3 கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க, அது ரொம்ப நல்லது. இந்த பாக்ஸில் போய் உட்காந்துட்டிங்கன்னா சாமானியமாக வெளியே வர முடியாது. வெளியே வந்தால் திரும்ப வந்து ரொம்ப தூரம் வெளியே போக வேண்டியிருக்கும். வெளியே போனால் திரும்ப உள்ளே வர்றது சிரமம். சரி, பாக்ஸில் உட்காந்துட்டோம். நமக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னா அது எல்லாமே இங்கே இருக்குது, அதான் மேட்ரு. இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோவில் உட்காந்துருக்கிங்கன்னா வாட்டர் டேப் இருக்குது பாருங்கள், இதுதான் மெயின். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து தரைக்கு அடியில் வந்து தோண்டி எல்லாம் பைப்பெல்லாம் போட்டாங்க, போட்டு ஒவ்வொரு இடமா குழா பதிச்சாங்க. அது இப்போ ஒர்த்தாக பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கேலரிக்குள்ளேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன்னாடி அந்த இருக்கு பாருங்கள் குழா இருக்குது, அதே மாதிரியே பின்னாடியும் குழா வச்சுருக்காங்க. தண்ணி வருதான் பார்ப்போமா? இப்போயே தண்ணி வருதுங்க. எல்லாம் உட்காந்தா எப்படி ஸ்டேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேலரிக்குள்ளேயும் ஒரு எல்இடி இருக்குது, அதான் மேட்ரு. ஒவ்வொரு கேலரியும் எல்இடி இருக்குது. எல்இடியிலேருந்து உங்களுக்கு லைவாக தெரியும். ஸோ சேம் டைம் வந்து இந்த பக்கம் ரேம்ப் பார்க்கில் விஜய் வரப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கலாம். தளபதியை இந்த பக்கம் நேராக நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். இந்த எல்இடியில் ஸ்டேஜில் நடக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் லைவாக நேராக பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம். வால் கிரண் சார் இருக்காங்க, கிரண் சார் இங்கே தான் ஸ்டேஜ்லாம் நிற்க.
100 அடி உயர கொடி கம்பம். எல்லாம் பின்னாடி வந்துருங்க, கேமராமேன்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. 5 நிமிஷம் நமக்கு டைம் எங்க போயிட்டாரா? சார் லைட் அங்க ஜூம் பண்ணு கொஞ்சம் தான் போட்டு போகணும். சஞ்சீவி குணாட்ட இருக்குது டக்குனு லைட் அங்கிட்டு ஜூம் பண்ணு. ஓகே ஓகே லைட் அங்கிட்டு ஜூம் பண்ணு. லைட் அந்த போல்ட் சரி சார் கிடைக்குதா லைட்டாக இல்லை சார் மேலே தூக்கி எனக்கு ஒன்றும் வேலை இருக்குதுப்பா இது. லைட் ஏரியா விட்டு கட் பண்ண முன்னாடி வா. அந்த எதிர்பாராத ஆமாம் சார், நான் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து நான் போல்ட்டு போடுறவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் போல்ட்டு போடுறவங்ககிட்டே நான் சொன்னேன், சார் 4 போல்ட்டு போட்டால் நிற்காது, ஸ்ட்ரைட்டாக தூக்கி எல்லா போல்ட்டும் போடுங்க, அப்போ தான் நிற்கும் சொல்கிறேன். அவர் சார் வந்துட்டு முன்னாடி மட்டும் போட்டாங்க போதும், அவர் சார் வந்து போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி விழுந்துச்சு brother? இப்போ வந்து அந்த போல்ட்டு 4 போல்ட்டு வந்து மேலே ஒரு ரோப் வந்துருச்சு. ரோப்பு வந்து டேமேஜ், இப்போ ரோப் அந்தனால இப்போ விழுந்துருச்சு சார். நீ பக்கத்தில் நின்றுட்டு நான் பக்கத்தில் கார் போயிடுச்சு. நானும் தூரத்துல இருந்து பார்த்தேன். எனக்கு ஆமாம் சார், ரோப் வந்துச்சு சார். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நானும் போல்ட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். எதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாதமோ ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம். அடுத்து வேறு எங்கே இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு இல்லை மாற்று கொடிகம் நடப்படுமா? இல்லை, அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா அவர் என்ன இல்லை என்னன்னா, சரி இது ஒரு சின்ன விபத்து. ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாட்டில், இவ்வளோ பெரிய அரங்கில், இவ்வளோ வேலைப்பாடுகள், கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் நடைபெற்ற ஒரு பணி, 600 ஏக்கர், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதயத்தும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு
விஷயத்தையும், அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும், யார் யாருக்கு என்ன இருக்கணும், இந்த அளவுக்கான ஒரு பைப்பு, தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கு மேலே நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய தலைவர் நேற்றே அறிவிச்சிருக்கிறார், அதாவது கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேற்றே அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயந்தான், இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டத்தில், மாநிலத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகளிலிருந்து பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம். இதில் எந்த தொய்வில் ஒன்றும் இல்லை, சாதாரண நிகழ்வு. நீங்கள் பார்த்துட்டீங்க, 5 நிமிடம் நகற்றப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நானே பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம். எங்களுடைய கழக தோழர் தான் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து விடுவோம்னு சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு. அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை, மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்டேன். திரும்ப வைப்பாங்களா? தளபதி வந்து அதை ஏத்துவாரா? அது கண்டிப்பாக மாற்று ஏற்பாடு நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவரோடு ஆலோசிச்சுட்டு இருக்கோம். மாற்று ஏற்பாடு என்னவோ நாங்கள் அதை வந்து எவ்வளவு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக இது நிறைய பொதுமக்கள் வந்து பக்கத்திலே இருந்தாங்க. இல்ல எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன பாதுகாப்பான எலெக்ஷன் ப்ராசஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கோட தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம். அதில் உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி, கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி, இந்த வெயிட்டை அதை தாங்க முடியுமான்னு இல்லையான்னு செக் பண்ணி தான் பண்ணோம். ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அது வைஸ் எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கிரேனுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அதோடைய மிஸ் ஆனதில் தான் இருக்குது. இதில் எந்த தொய்வும் இல்லை. இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு, இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு மாநாடு. இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது அடுத்த கட்டம். சாதாரணங்கிறீங்க, ஒரு உயிர் போயிருந்தா இது எப்படி? இல்லை, கண்டிப்பாக யாரும் இங்கே வர ஒரே நிமிஷம், அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. இதையும் தாண்டி இல்லை, காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும், நான் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ப்ரெஸ்ஸே உள்ள வர கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா எதுக்காகனா இந்த மாதிரி எலெக்ஷன்ஸு கடைசி கட்ட பணிகள் இருக்குது. இந்த பணி காலையில் ப்ரெஸ்ஸே என்கிட்ட வந்து எவ்வளோ பேர் நீங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ணலான்னு சொல்லி சண்டை போட்டீங்க. ஏன்னா கடைசி கட்ட பணிகள் இருக்கும்போது இது மாதிரியான இடங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து காலையிலேருந்து நிறுத்தி வச்சுருந்தோம். கண்டிப்பாக இதை சரி செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து நாளைக்கு மாநாட்டில் என்ன மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் படுமோ அதே மாதிரி வாகனங்கள் இதுக்கு என்ன ஏற்பாடு செய்யறோமோ அதே ஏற்பாடு இப்போ இருந்து செய்ய தொடங்கி விட்டோம் என்று நாங்கள் எடுத்துக்கோம். அதே போல விழுந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி பாதுகாவலர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா, ஆனா அது கொடிக்கம்பம் நிறுவப்படும் போது அவ்வளவு பாதுகாவலர்கள் யாருமே வரல. இல்லை, யாரையுமே உள்ள அனுமதிக்காமல் தான் இந்த வேலை நடந்தது. யாரையும் உள்ள அனுமதிக்கவில்லை. அதையும் மீறி இவ்வளவு பொது காவல்துறை தரப்புல கேட்கும்போது இல்ல நிறைய இடத்துல திட்டமிடல் இல்லாம தான் அந்த எதனால விழுந்ததுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். நீங்களும் இதே விஷயத்தில் நிற்க வேண்டாம், நாங்களும் இதே விஷயத்தில் நிற்க வேண்டாம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். நீங்களே இதே கேள்வியை திரும்ப கேட்கறதுனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம். நாங்கள் ஆலோசித்து உங்களுக்கு சொல்லுவோம். இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் 26வது முதலமைச்சராக வரக்கூடிய இடத்தில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும். இது ஒரு சின்ன நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆல்டர்னேட்டிவ் என்னவோ செஞ்சுட்டு போவோம். விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் எல்லாம் நிருபர்கள்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க. எல்லாமே புது விஷயங்களாக இருக்கும். ஏதாவது ஒரு மாநாடுல இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்று சொல்லுங்கள். இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்லை, இங்கே வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக மட்டும்தான், தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அவர்களுக்காக
ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்ரூவல் படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு. இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக இந்த அடிப்படை வசதிகள் என்ன செய்யணுன்றது ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த பிளானே போடப்பட்டிருக்கு. இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு, இவ்வளோ பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு. இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக யாகம் நடத்தணும். இன்னைக்கு காலையில அசம்பாவிதம் நடத்தக்கூடாதுன்னு யாகம் நடத்தணும். இதுக்கு முன்னாடி பந்தக்கால பால் ஊற்றணும். அதுல செலவிட்டு அந்த மெனக்கடலை நம்ம இன்னும் பாதுகாப்பு. அது கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நாங்க நாளைக்கு என்ன செய்யணுமோ அதையே செஞ்சு ஏன்னா சார் நீங்க சாதாரண இல்ல எல்லாருக்கும் ஃபைனலா எல்லாருக்கும் ஃபைனலா சொல்லிக்கிறேன். இது கண்டிப்பாக நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம். அடுத்த நேரத்தில் இதையும் நீங்களும் கடந்து விட்டு அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை நிகழ்ச்சி நிரல் கண்டிப்பாக நாளை காலை தான் அறிவிக்க முடியும். ஏன்னா இன்னும் நிறைய திட்டமில் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். சாயந்தரம் தான் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குன்னு தெரியும். மற்றபடி வேற ஒன்றும் ஏஎஸ்பி என்கொயரி நடத்தப்படும் சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை போலீஸோடைய ப்ரொசீஜர்ஸ் அவங்க செய்கிறத அதில் யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் கண்டிப்பாக ஏன்னா எந்த விஷயத்திலையும் காவல்துறைக்கோ இல்லை அரசுக்கோ நாங்கள் சென்னையில் நடந்த ப்ரோட்டஸ்ட்லேயே ஒரு 20 மீட்டருக்கு தான் ஒரு சின்ன இடத்த செய்து கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால எந்த விதத்திலும் நாங்கள் காவல்துறைக்கோ இல்லை யாருக்கோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல கண்டிப்பா ஒத்துழைப்பு. அதெல்லாம் நாளைக்கு நிறைய ரூமர்ஸ் வருது, அப்படியெல்லாம் இருக்காது. நாளைக்கு தான் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கும். இதுவரை வர்றது எல்லாமே ரூமர்ஸ். தயவு செஞ்சு அந்த மாதிரியான ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டான்றது நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுத்துக்கும் ஒரு ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டான்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும்.